ஒரு சில நிமிடங்கள் பேசுவேன். கல்வாரின் அன்பு நம்மளை ஒரு நாளும் விட்டு விட்டாங்க. ஏன் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன். அதை விட மேலான ஒன்றுமே இந்த உலகத்துல கொடுப்பதற்கு இல்லை. இப்பேற்பட்ட தேவனை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் ஒரு நாளும் மௌனமா இருக்கிறார். அதை ருசி பார்த்தவன் தான் ஈஸ்வரன். அத்தனை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போது நான் உங்களை எப்போது துதித்துக் கொண்டிருப்பீங்கன்னா உங்களை எந்த நோயில் தாக்க முடியும். நோயுமாய் வருவதை வெளிப்படுத்தும், பயமுறுத்தும். ஆனால் கர்த்தரை நீங்கள் பயப்படுத்த பிசாசு வெட்கப்பட்டு விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிற நீங்களும் நானும் எப்பொழுதும் ஆவியோடு ஜெபிக்கலாம். மாம்ச சிந்தை மரணம், ஆவிய சிந்தையோ ஜீவனும் சமானம் சொல்லப்பட்டபடியா ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய பகுத்தறிவான். அப்போ ஒரு காரியங்கள் நமக்கு ஆண்டவருக்குள் பரும் பொழுது சாத்தா பிறந்தால் சாரானா இல்லை இயேசு பிறந்தாரானா நாம் ஆவிக்குள்ளே சில நிமிடங்கள் துதிக்கும் பொழுதே சத்துருக்கிரியே அழைக்கப்பட்டு போகும். இதை நம்ம செயல்படுத்த வேண்டியது நம்மை இந்த கடமையாக இருக்கிறது. எந்த ஒரு காரியமானாலும் தேவ சமத்தில் வைத்து விட்டால் நல்லது கெட்டது நடப்பதெல்லாம் தேவ சுத்தமான மட்டுமே. தேவ நன்மைக்காக எதுவும் நடப்பதில்லை. ஆமென். அவர்கள் காண்பேனே ஆண்டவர் எனக்கு இடைப்பட்ட வார்த்தைகளை உழைக்கிறேன். அப்போஸ்தலர்களுடைய 3ஆம் அதிகாரத்திலே 1-12 காரியம் பார்க்க முடியும். அங்கே 1-6 படிக்கலாம். 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரசிக்கிறத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவருடைய அலங்காரம் வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் பிறந்து பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பாருங்கள். அவன் அவனுக்கு ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவளை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொருளும் எனக்கு இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவருடைய கால்களுக்கு பெற முடியும். அல்லேலூயா. தேவன் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு இடைப்படுவாராக. அல்லேலூயா. கர்த்தரோ ஆவியா இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அந்த விடுதலை சந்தோஷம். ஆமென். அவருடைய பெயர் என்னது? விடுதலை நாயகர், விடுவிக்கக்கூடியவர். எப்பேற்பட்ட காலத்தில் விடுவித்திருந்தால் நம்மளை உண்டாக்குற ஜீவன தேவை என்று நாம் உணர்ந்து கொண்டு செயல்பட்டான். நாம் ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. பிலிப்பி 4:6 நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு கூடி ஜெபத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஏனென்றால் தேவனுக்கு அறியாமல் ஒன்று நடப்பதில்லை. இந்த உலகத்தில் எல்லாரையுடைய நம்ம தேவன் சர்வமான தேவன். வெளிப்படுத்த 1:8 சொல்லுது,
வெளிப்படுத்தல் 1:8 அவர் யாரா? இருக்கிறவரும் இருந்தவரும் வருவருமாகிய சர்வவல்ல கர்த்தர். ஆமென். அவர் யாரு? சர்வவல்ல. நம்முடைய வாழ்க்கையில உள்ளத்துல எண்ணத்துல என்ன பண்ணும்? தேவன் என்னை உருவாக்குறவர் சர்வவல்ல தேவன். அவரு எவரு பெரியவர் அல்ல. டாக்டரும் மந்திராதியும் இந்த உலகத்தை ஏமாத்துறவர்கள். ஏனென்றால் நாம் ஒன்று போனா அவன் 9 கூட்டி நம்மளை பயப்படுத்தி பணத்தை முடுங்கிற ஐடியா என்ன உண்டோ அதைத்தான். அவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தேவன் சார்ந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 43 படிக்கலாம். சங்கீதம் 43 நமது தேவனை துதிக்கும் பாட்டு. என்ன பாட்டு? இந்த உலகத்தினுடைய காரியம் அல்ல, உன்னதமான காரியம். தேவனை துதித்து பழகணும். நமது தேவனை துதிக்கும் புது பாட்டு. என்ன பாட்டு? ஆண்டவரே, இன்றைக்கு என்னை சுமந்தபடியே நன்றி, உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழ்கிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இன்றைக்கு நான் இருப்பது உங்களுடைய கிருபை. ஆமென். நான் இருப்பது நிர்மலமாக இருப்பது உங்களுடைய கிருபை. ஆமென். அவருடைய கிருபை நம்மளை என்னைக்கு தாங்குறபடியால் தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம். அந்த காலகட்டத்திற்குள்ளே தேவன் நம்மை நிலைநிறுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்துவார். சில பலவீனங்கள் வரும்பொழுது, ஏனென்றால் அந்த பலமான காரியம் யாரால் முடியும்? தேவனால் முடியும் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறார். அவைத்தான் பிறவிலேயே சாப்பாடு இல்லையா இந்த ஒரு மனுஷனை எங்க கொண்டு வராங்க? தேவனுடைய ஆளை. அவர் எதுக்கு கொண்டு வைக்கிறாங்க? அவருடைய நோக்கம் எல்லாம் தன் பிழைப்புக்கு. ஆனால் ஆண்டு வைத்த நோக்கம் என்ன? அவரை தேசத்துக்கு அதிபதியாக்கவும், ஜனங்களுக்கு விடுதலையாக்கவும், நற்சங்கமாய் விளங்கவும், உங்களையும் என்னையும் சாட்சியாக்குவதற்காக தேவன் முன்குறித்து வைத்திருந்தார். அப்படின்றால் நீங்கள் விடுதலை பெற்ற பின்பு என்ன செய்கிறீங்க? விடுதலை பெற்று நம்ம சந்தோஷப்பட்டு துதித்து துதித்து எழுந்து நடந்தான், நின்றான், எழுந்தான், துதித்தான், ஓடினான். அல்லேலூயா. அப்ப அவனுக்குள்ளே தேவ பிரசன்னம் வந்து விட்டவன். அவனால் அடக்கி வைக்க முடியவில்லை. அவன் தன்னை சார்ந்திருக்க முடியவில்லை. அவன் தேவ நாமத்தை பிரஸ்தாபப்படுத்திக் கொண்டே இருந்தான். அல்லேலூயா. அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அவை என்ன நோக்கத்திற்கு தான் அவனுடைய நினைவில் அடுத்தாரு. உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் வடிவு என் வடிவு. நம்மை குறித்த நம்மை குறித்த திட்டம் தேவன் மைவிடும்படியாக தேவன் நம்மூலமாக ஒரு கூட்ட ஆத்துமாக்களை சந்திப்பதற்காக நமக்கு சில காரியங்கள், இக்கட்டு காரியங்களை கொண்டு வந்து அது ஒன்றும் இல்லை, அது மனிதனால் செய்ய முடியாதுதான், அது என் தேவன் கூடும் என்பதை நிரூபிக்கிறது மூலமாக உங்களை நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இதற்காக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி நாம் ஆண்டுகளுக்காக கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு மாடுதானாலே, அவர் நமக்கு முன்மாதிரியானாலே எதை கொடுத்தார்? தன் ஜீவனை அல்லவா கொடுத்தார். அதை விட மேல எழுதி இருக்குது உலகத்துல ஒன்றுமில்லை. தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவர் கெட்டு போகாமல் நிச்சய அடைமணிக்கு இவ்வளவு ஆண்டுகளுக்கு அனுமதிகள் அல்லவா நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வவல்ல தேவன். அதிகாரங்களை உடைக்கக்கூடிய தேவன் நமக்குள்ள இருக்காங்க. அவர் வேற எங்கேயும் போல, அவர் உங்களை விட்டு புரியுங்கிற தேவன் அல்ல, உங்களோடு இருக்கிற தேவன். இதை அறிந்து கொண்டு மௌனமாக இருப்பது அல்ல, மௌனமானவரை எடுத்துரைக்க வேண்டும். ஆமென். ஆமைத்தான் இதை ருசி பார்த்து யோவானும் பேரு சொல்றாங்க. வாராசத்துல பாருங்க சொல்றோம். அப்ப என்ன சொல்றான்?
என்ன இல்லையா? வெள்ளியும் பொண்ணும் எனக்கு இல்ல, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு என்ன இல்ல, வெள்ளியோ பொண்ணோ நீ எதிர்பார்க்கிற அது உலக மாம்சம். ஆனா நான் சொல்றது உலக சிந்தை அல்ல, பரலோகத்தின் மகிமை. அந்த பரலோக மகிமை உலகத்துல வந்துவிட்டால் நீ எழுப்பி நடப்ப. எழுந்தான், நடந்தான், துதித்தான், குறித்தான், ஓடினான், தேவனை மகிமைப்படுத்தான். தேவ ஆலயத்தில் பிரவேசித்தான். தேவ ஆலயத்தில் பிரவேசி யாருடன் தான்? யாக்கோபோடும் பேதுருவோடும் என்ன செய்யலாம்? அங்கே யோவானோட பேதுருவோடு தேவனோடு பற்றி கொடுத்த பொழுது அவன் மூலமாக என்ன உண்டானது? உலக ஜனங்களுக்கு அங்கே வந்தார்கள் சாலமோனிடத்தில். அவன் இதனால ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்படுவதாக கர்த்தர் அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறாரா? உங்களுக்குள்ள எனக்குள்ள ஊற்றப்பட்டது மறந்து விடக்கூடாது. சொல்ல புரியுதா இல்லையா? அப்படின்னா எவ்வளவா அதிலே வரும். ஏன்னா உங்களுக்கு அவ்வளவுதான் இருக்குதா? பிறகு உன்னோட மரணமே சரித்திரமாய் மாற வேண்டும். உங்களுக்குள் ஊற்றப்பட்ட அபிஷேகம் நீங்கள் உங்களை போதித்து நடத்தும். உங்களை போதிக்க யாரும் தேவையில்லை. நீ அபிஷேகம் பெற்ற பிறகு உன்னை எட்டையே செய்ய அது இதுன்னு சொல்லி உட்கார வைக்கிறது அல்ல. உன்னை தட்டி எழுப்பி அவருடைய நாமத்தின் மகிமைக்கு கொண்டு சொல்வதுதான் நம்முடைய தெய்வம். யோவான் 16:13 வேத அடிப்படையில் சொல்வேன். வேதத்தில் இதனை சொல்வது அல்ல. நாம் வேதத்தை அறிந்து அதன்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு, ஜனங்களுக்கு, ஜாதிகளுக்கு ஒளியா வைக்கிறார் சொல்ல கர்த்தர் இன்றைக்கும் அதை செய்து கொண்டே இருக்கிறார். படிங்க யோவான் 16:13. நல்ல கவனிங்க. சத்திய ஆவியாகிய அவர் உங்களுக்கு வரும் பொழுது பாருங்க. அப்போ சத்திய ஆவிக்கு முன்பாக நாங்கள் சேவ சபையிலே அந்த சத்தியத்துக்காக ஆவிக்காக காத்திருந்து அவருடைய முன் வழிகளை அறிந்து கொண்டு அந்த சத்திய ஆவிக்கு என்ன செய்ய முடியும் என்பதை நாம் ஆவி பெற்ற பிறகு அவரை நம்மோடு பேசுவார். அதற்கு நம்ம மாம்சம் இருந்தோம். ஆனால் எச்சரித்தார், ஒரு ஜலத்தினாலும் ஆவியினால் பிரபலப்பட்டா அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. மாம்சத்தில் இருந்தபோது நம்ம எதை பார்த்தோம்? அந்த உடல் எதை பார்த்தா எதையாவது சாப்பிடுக்கு எதையாவது கிடைக்குமா, ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா என்று அவர் கேட்டதெல்லாம் பிச்சை. ஆண்டவர் கொடுத்தது உன்னத கிருபை. தேவன் உங்களை கொண்டு உயர்த்துவதற்கு அவர் ரெடியா இருக்கிறார். எப்பவும் ஆயிட்டாரு. அடங்கி கிடப்பதோ அடக்கப்படுவதற்கோ சேவ சபைகளை சபையை தட்டி எழுப்பணும். நீங்க அநேக ஆத்துமக்களை சபைக்கு திரும்ப வேண்டும். அதற்கு தான் தேவனுக்கு அபிஷேகம் தான். அந்த அபிஷேகத்தை நீ அனுமதி இழப்ப உனக்கு எதிர்வரும் காரியங்களை ஆண்டவரே அவர் சொல்லித் தருவார். நான் கட்டுக்கதையோ கற்பனையோ சொல்ல மாட்டேன், சத்தியத்தை மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறேன். காரணம், அவன் மொத்தமாக இருந்த வரைக்கும் அவரை யாரும் கொண்டு போக முடியாது. அவரை சுமந்து கொண்டு வந்தார்கள். அவன் எங்கிருந்தான்? அவன் மாம்சத்தில் இருந்தான். அவன் மாம்சத்தில் இருந்தபடியா அவனுக்கு என்ன தேடுகிறது? தேவனை தேடவில்லை, தேவன் அறியவில்லை. ஆனால் தேவ ஆலயத்தில் முன்னால் வைத்தார்கள். எதற்கு? பிச்சை கேட்கிறோம். இன்னைக்கு நாம் எதற்கு வந்திருக்கிறோம்? பிச்சை கேட்கிறவன் பிச்சையை பெற்றுட்டே இருக்கிறவனை ஒழிய அந்த உன்னத வளமை கைத்துக் கொண்டு உலகத்தில் ஒழிய ஜொலிக்கப்படவில்லை. நீங்கள் நானும் அழைக்கப்பட்டது ஒளியா ஜொலிக்க, தேசத்தை யோசிக்க, உலகத்தை கலக்க, அழிவுகளை சடங்களை தேர்ந்து போய் திருப்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெளிவான சிந்தையோடு தெளிவான ஆவியை பெற்ற நீங்கள் நானும் வானத்தை வாழ்வதற்கு அல்ல, எந்த டாக்டரை மந்திரத்தை அல்ல, தேவ பிரசன்னத்தோடு ஜனங்களை விடுவிப்பதற்காக, ஜனங்களை விடுவிப்பதற்காக தேவத அபிஷேகம் எதற்கு? மற்ற இரு ஜனங்களை பிரிவித்ததை கண்டார்கள். யார் மூலமாக? உங்கள் மூலமாக, என் மூலமாக. நீங்கள் ஒவ்வொரு செய்தா அடுத்த வார்த்தை சபை இன்னும் 2ஆம்
டபுளாய் மாறும். ஒருத்தருக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க செய்யல அதான் வரல. ஏன் தேவ வார்த்தை உன்னால் இருக்குமானால் நீ அந்த வார்த்தை சும்மா இருக்காது, அது ஜீவனுள்ள வார்த்தை. அல்லேலூயா. மல்கியா 2:6 சொல்லு. மல்கியா 2:6 சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. என்னது? அவனுடைய உதல்ல என்ன காணப்படவில்லையா? அநியாயம் காணப்படவில்லை. அல்லேலூயா. படிக்கிறா. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். என்ன சொல்லிருக்கு? அப்ப வேத வசனத்தை சுமக்க நீ நான் அநேக மக்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும். உன் ஆதாரத்தை தண்ணீரை போட வேண்டும். அது அநேக நாட்கள் பின்பாக பலனை காண்பீங்க. உங்க கண்ணால் காண்பீங்க, உங்க சொந்த கண்ணால் காண்பீங்க. ஏன் நான் இதையெல்லாம் ருசி பார்க்கிறேன். கர்த்தர் நல்லதை யோசித்து பாரு. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியம். யாரு நம்பிக்கை இருக்கணும்? கர்த்தர் மேல. டாக்டர் மேலையோ, மதுரை மேலையோ, போலீஸ்கார் மேலையோ எந்த மனித பணம் கொடுத்தீங்களால் மேல்நடைய முடியாது. உன் பணம் தான் வீணா. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ தேவ சமத்தை துதித்து பாடி மகிழ 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 உன் இதயம் கொழுந்துட்டு எரியும். கொழுந்துட்டு எரியும் பொழுது அங்கே எந்த அசுத்தாவின் ஆளு செய்ய முடியாது, பிசாசு கிரியை ஆளு செய்ய முடியாது. ஏன்? வேதத்தை சுமக்கிற மனுஷன் பாக்கியமா. சங்கீதம் 119 சொல்றது, கர்த்தருடைய வேதத்தில் நடக்கிற உத்தரவாக்கத்தார்கள் பாக்கியமானவர்கள். கர்த்தருடைய வேதத்தை போதிக்க எதற்கு தெரியுமா? உலக பிரகார மாநிலத்திலிருந்து உள்ளதெல்லாம் மைமைக்கின்ற இயேசு காட்டும் வழியில் நடப்பதற்கு. இயேசுவுக்கு மாடலாய் வந்தாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா 42:1 சொல்ற பாருங்க, பரிசுத்த ஆவி எதற்கு அளவுல ஊற்றப்படும் தெரியுமா? சோத்ரம். ஏசாயா 42:1 இதோ நான் ஆதரிக்கிற தேவன் மனுஷன் இரவும் பகலும் தியானிக்கிறாயிருப்பான். இரவும் பகலும். அப்ப தேவன் மனுஷன் வேலை என்ன? தியானிக்கிறோம். படிச்சுட்டு போறது இல்லை. இது புக் அல்ல, இது பரிசுத்த வேதாகம். தியானிக்க 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 தேவனுடைய வெளிப்பாடு வந்து கொண்டே இருக்கும். தேவனுடைய ஞானம் வந்து கொண்டே இருக்கும். தேவனுடைய கிருபை வந்து கொண்டே இருக்கும். தேவனுடைய பிரசன்னம் வந்து கொண்டே இருக்கும். தேவ மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அவன் பயப்பட மாட்டானா? ஆண்டவரே சொல்லிட்டாரு, வந்து விட்டுக்கூடாது. எல்லாவற்றையும் சோதனை போடுறது தேவனுக்கு தெரியப்படுத்து. நீ தெரியப்படுத்தவர் ஒரே ஒரு நபர் இயேசு. உனக்காக ஜீவன் கொடுத்தவர் இயேசு. உன்னோடு கூட இருக்கிறவர் இயேசு. எப்போது அவசியம் உன்னை விட்டு விலக மாட்டேன் விலக மாட்டோம். தேவன் இன்றைக்கு அப்படிதான் இருக்கிறான். உன் உள்ளம் பொழுது விட்டு ஏனில நெருப்பாய் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி நீங்க ஒவ்வொரு நாளும் வாழ 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 எதிர்காலத்தை ஒரு வெளிப்படை தருவார். நீ வேதத்தில் நடக்கும் பொழுது உன்னுடைய செயல் செய்யறதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவர் எங்கேயும் யாரையும் ஏமாற்ற தேவன் அல்ல. எல்லாருக்கும் ஜீவனை கொடுத்து முன் மாதிரியான தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பான தேவர்களே, அவர் உயிரோடு இருக்கிற தேவன் மட்டுமல்ல, உன்னோடு இருக்கிற தேவன். அவர் இரவும் பகலும் கூட இருக்கிறவர். அவரை போல நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் எவரும் இல்லை. உனக்கு முன்பாக ஒன்று பேசுவார், உனக்கு பின்பாக ஒன்று பேசுவார். ஆனால் இயேசு என்றைக்கு நீதியைத்தான் பேசுவார். அநீதியான காரியம் ஒன்றையும் பேச மாட்டார். ஏனென்றால் அவர் உண்மை உள்ள தேவன். அவர் உன்னதமான தேவன். அவர் பரிசுத்த தேவன். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாக சொல்ல தேவன். ஆமென். ஆமென். 1 சொல்லுது, உன்னே நீங்கள் உங்கள் அறியாமையில் நிச்சயப்படி. 1
14 படிங்க. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே உங்களை அழைத்தவர் பரிசுத்தத்தை போல முன்னே உங்கள் அறியாமை. ஏன் அறியல? இயேசுவை அறிவுக்கு முன்பே நம்முடைய மனம் போல பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேசுவோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோலம் போடுவோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரெஸ் மாற்றுவோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலைமை மாற்றுவோம். ஆனால் பரிசுத்தாய் பெற்ற பின்பு நாம் ஒரே பரிசுத்த ட்ரெஸ் மாற்றுவோம். அதுக்கு தான் பரிசுத்தவான்கள் இந்த பரிசுத்த ட்ரெஸ் போடுற காரணமே அவருடைய பரிசுத்தம் வெண்மை. வெண்ணங்கி தரித்தவர்கள் அங்கே எப்படி ஆண்டு தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே உபத்திரம் பாடுகள் மத்தியிருக்கா அந்த பரிசுத்தம் வரும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்து வாழுங்கள், தேவனோடு பேசி பழகுங்கள். உங்கள் 24 வருஷம் உங்கள் உள்ள தெய்வம் பேசிவிட்டார்கள். உனக்கு என்ன டவுட்டை கிளீன் பண்ணுறேன், நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கேன், நான் என்ன செய்யணும், நீங்கள் நடத்துங்க, நீங்கள் நடத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடத்தால் வச்சுக்கிங்களா? பாடத்தால் எல்லாம் இருக்குதா? அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்படியாவது பாட்டு இருக்கும். நீ என்னை நடத்தும் போது கவலை எதற்கு, நான் உம்மில் வாழும் போது பயம் எதற்கு. நீ என்னை நடத்தும் போது கவலை எதற்கு, நான் உம்மில் வாழும் போது பயம் எதற்கு. அபிஷேகம் என்னை நிரப்ப, அபிஷேகம் என்னை நிரப்ப, அனலாகி ஒளிவே உலகினிலே, அனலாகி ஒளிவே உலகினிலே. 19. நீர் என்னை நடத்தும் போது கவலை எதற்கு, நான் உம்மில் வாழும் போது பயம் எதற்கு. நீர் என்னை நடத்தும் போது கவலை எதற்கு, நான் உம்மில் வாழும் போது பயம் எதற்கு. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது, என்னோடு இருக்க பயம் இல்லையே, என்னோடு இருக்க பயம் இல்லையே. நீ என்னை நடத்தும் போது கவலை எதற்கு, நான் உம்மில் வாழும் போது பயம் எதற்கு. நீ என்னை நடத்தும் போது கவலை எதற்கு, நான் உம்மில் வாழும் போது பயம் எதற்கு. சுத்திகரிக்கும் தேவனே கூட உள்ளே, சுத்திகரிக்கும் தேவனே கூட உள்ளே, நீதிமானாய் என்னையும் நடத்திடுவே, நீதிமானாய் என்னையும் நடத்திடுவே. நீ என்னை நடத்தும் போது கவலை எதற்கு, நான் உம்மில் வாழும் போது பயம் எதற்கு. நீ என்னை நடத்தும் போது கவலை எதற்கு, நான் உம்மில் வாழும் போது பயம் எதற்கு. அபிஷேக வார்த்தை என்றும் நீரே, அபிஷேக வார்த்தை என்றும் நீரே, துணையாக வருவே மரணம் மற்றும்
துணையாக வருவே மரணம் மட்டும் நீ என்னை நடத்தும் போது தவறியதற்கு நானும் வாழும் போது பயம் எதற்கே நீ என்னை நடத்தும் போது தவறியதற்கு நானும் வாழும் போது பயம் எதற்கு முன்களுக்குள் மலர்வேணுவே வாசனையாம் தைலத்தை வீசிடுவே வாசனையாம் தைலத்தை வீசிடுவே தீரத்தை நடத்துவோம் தலையடத்து நானும் வாழும் போது பயம் எதற்கு என்னை நடத்தும் போது கவலை எதற்கு நானும் வாழும் போது பயம் எதற்கு உயிருள்ள வரையில் உம்மை தோதிப்பேன் உயிருள்ள வரையில் தோதித்திடுவே உன்னத நாமம் சொல்லுவே உன்னத நாமம் சொல்லுவே என்னை நடத்துவோடு கவலை எதற்கு நானும் வாழும் போது பயம் எதற்கு மரணம் கூறுங்கள் பாதாளம் கேளுங்கள் மரணத்தையும் பாதாளத்தையும் வென்ற தேனல்வார் நமக்குள்ள இருக்காரு இதுக்கு மேல ஒரு ஆலோசனை தேவையா அட்வைஸ் தேவையா ஐயா நீங்க ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க தேவன் உன்னை பலசுகளை மாற்றிக்கொண்டே இருப்பார் உன்னை புடமிட்ட பின்ன பொன்னாவளம் கற்ற உன்னை வழிநடத்த தேவன் இருக்கிறார் இதை ஆனந்தினம் செய்து பாருங்க உங்களை சார்ந்த ஒரு 100 ஆத்மா உள்ள வருங்க நிச்சயமா வரும் எந்த காரணத்திலுமோ அங்கே கொண்ட ஆத்மாக்கள் சுற்றிப்பார்கள் தெருவில் பாடல்னா அவர் கொண்ட ஆத்மா வந்துடுவாங்க அவங்களுக்கு புத்தி சொல்லி அட்ரஸ் கொடுக்குறோம் ஏன் நம்ம பெற்ற அபிஷேகம் நம்மளை உயர்த்தும் நீங்கள் பெற்ற அபிஷேகம் உயர்த்தும் மாம்சத்தை விட்டு மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆவியின் சிந்தையோடு ஜீவனும் சமாதானம் நமக்கு சமாளித்த தெய்வன் இயேசு மட்டும்தாங்க வேற எந்த ஒரு நபரையும் ஒன்று வைக்கவே கூடாது அதுக்காக கனப்படுத்தப்படணும்னு சொல்லவே இல்லை எல்லாரையும் நேசிக்கணும் யாவரும் எப்படிமா சமாதானமாகுங்கள் யாவரோடும் இப்ப சமாதானம் எப்படி வரும் சமாதானத்தின் தேவன் உள்ளுக்குள்ள இருந்தாதானையா சமாதானம் வரும் அவன் சமாதானத்தின் தேவன் தானே சாத்தானையும் காற்றில் நசுக்கி போடுவார் ரோமர் 16:21 வசனம் தெளிவாய் நமக்கு தெளிவாய் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார் இதுதான் ஜீவன உணவு ஆவியின் அபிஷேகம் உணவு இதுதான் இந்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறது வரவில்லை ஆமென் 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 சொல்ல மாட்டீங்களா ஒரு லட்சம் தாராளே அப்படின்னா எல்லாம் சொல்லுவீங்களா மோடி வீட்டு கட்டி தரலவா சொல்லுவீங்களா எல்லா கோஷம் தெரியுமா ஆனால் நம் ஆண்டவர் மகிமையாய் நடக்கிறார் இன்று மறைத்து அப்படி சமுத்திரம் போனோம் அந்த உறுதியோடு செயல்படுதான் கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தியனுக்கு ஜீவன் சாவியனுக்கு ஆதாயம் அப்போ எதற்கு தெரியுமா அவன் ஒரு காலத்தில் தேவனுக்கு எதிராக செயல்பட்டவன் ஆனா தேவனுக்கு எதிராகப்பட்ட ஒரே நிமிடத்தில் ஒரு நொட்டி பண்ணல அவன் கண் துளக்கப்பட்டு ஜீவன தேவனை கண்டான் அவன் ஜீவன தேவன் யார் என்று கண்டு கொண்டான் 3 நாள் புசியாமல் குடியாமல் இருந்தான் என்ன உணர்ந்தான் தன்னுடைய பெருமை படிப்பு அந்தஸ்து எல்லாத்தையும் கூப்பை எண்ணினான் ஆண்டவர் அருகப்படதான் பேசுறான் அம்மே உங்களோடு என்னோடு பேசக்கூடிய நம்ம தாழ்மைகளுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கு எழுந்திருக்கிறார்
இன்னைக்கு சிலருக்கு அற்ப பணம் வந்தாலே அது பெருமையாக டாக்டர் ஏன் வேதத்தை நீ அறிஞ்சா நீ வேதத்தின்படி கடைபிடி. நீ பிள்ளையானாலும் சரி, பிள்ளை உனக்கு கற்றுக் கொடுத்தது தகப்பனுக்கு படிக்க வச்சது, படிப்பறை வச்சுச்சு, உன்னை மேன்மைப்படுத்துறதுக்கு தேவ திட்டத்தை வச்ச. உன்னை சொந்த திட்டத்தை குப்பை போடு. தகப்பனோடு சேர்ந்து ஆவியில் நிரப்பு, உனக்கு எல்லாத்தையும் அற்புதம் செய்வான். மனைவி யானவளும் அவள் புருஷன் கஷ்டப்பட்டு அந்த தேவ சொற்பொழுத்தால் ஒரு தீமை வரா. ஏந்தாலும் சோதிச்சு பாருங்க, ஆண்டோட சோதிச்சு பாருங்க. ஆண்டோட சொன்ன என்னது சோதிச்சு பாருப்பா, நீ என்ன சோதிச்சு பாரு. எல்லா விதத்திலையும் சோதிச்சு பாரு, உனக்கு என்ன குறை இருக்கு. கர்த்தர் சொன்ன வார்த்தை நடத்தி வந்தார். அல்லேலூயா. எந்த மனுஷனுக்கு தரைப்படியில் இருப்பதில்லையா? ஏண்டா நம்முடைய ஆண்டவர் ஒருவருக்கே நான் பணிவிடைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்ன? காரணம் இல்லை, நான் விடுதலை பெற்ற பின்பு நான் உலகத்துக்கு அல்ல, நான் உலக அடிமை அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவே இழப்புற யாவை ஒரு முடவனாய் இருந்த பொழுது அவரை விடுவித்தார் யார்? ஒரு பேதுரும் யோவானை கொண்டாட விடுவிக்கிறார். கர்த்தர் அவன் மூலமாய் அற்புதம் செய்வது. அவர் சொன்னார், எப்பா நீ எழுப்பாத மாம்ச சிந்தை அல்ல, நாங்க சொல்ல ஆவி சொல்லி தரோம், எங்கிட்ட இருக்கிறது உனக்கு தர்றோம். என்கிட்ட என்ன இருக்கிறது தரேன். நான் இப்ப என்ன சொன்னேன், எங்கிட்ட கொடுத்ததை உங்களை அனுக்கிறேன், நீங்க அதை கொடுங்க, கொடுங்க, சபையை நிரப்புங்க, ஜனங்களை கொண்டு வாருங்க. ஏன் ரெண்டு வார்த்தை சொல்ல முடியாதா? கட்டுக்கதை கற்பனையும் அந்த சாரி இந்த சாரின்னு 4 வார்த்தை பேசுங்கிற உலகன்னு அதை விடுங்க. மாம்சக்காரர் விடுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையை பெறுங்க, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் விடுவிக்கும். இன்னைக்கு போடு, நாளைக்கு வந்து நிற்பான். ஏமா என்னை இதெல்லாம் என் வாழ்க்கையில சரித்திரம். நான் கட்டுக்கதையோ பொய்யோ யாருக்கும் சொல்ல மாட்டேன். உண்மை. ஏன் என்னை அழைத்த தெய்வத்தோடு பேசுகிறேன், நான் பேசுகிற தெய்வத்தை பேசுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்றைக்கு 1993 அபிஷேகம் பண்ணணும், அபிஷேகம் மார்ச் நிமிடத்தில் அவன் பேசினான். மனுஷன் முன்பாக எவனை பிரஸ்தாபடுத்துறானோ அவன் நான் பரலோகத்தில் சாட்சியிட்டு சொல்வேன் சொன்னான். அல்லேலூயா. சங்கீதம் மத்திய 10:22 சொல்லுவாங்க. சொல்றோம் மத்திய 10:33 சொல்றோம். உடம்படிக்க நான் என் அபிஷேகத்தை செகண்ட்ல சொல்லாரு. மனுஷன் முன்பாக எவன் என்னை அறிக்கை பண்றானோ அவனை நான் பரலோகத்திலிருக்கிறேன், என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். இதை விட என்னங்க வேணும் சாட்சி? அவன் சொல்லப்பட்ட அபிஷேகத்தை தந்தை எதுக்கு தெரியுமா? நீ இந்த உலகத்தை என்னை குறித்து சாட்சியை பேசு, என்னை குறித்து நீ ஜனங்களுக்கு சொல்லு, அடிமைத்தனத்தில் பாவத்திலே கற்றலுக்கு ஜனங்களுக்கு சொல்லு. அந்த சத்தியத்தை சொல்ல சொல்ல சத்தியம் அறிய 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 அவன் விடுதலைவான், அவன் சுகப்படுவான், வெள்ளடைவான், மாறுவான். காரணம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவான எல்லாவற்றையும் பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரையும் குற்றப்படுவதற்கு நோக்கமுள்ள சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியம் நடக்கும் பொழுது நம் மூலமாக அநேக ஜனங்களை தேர்ச்சிக்க உதவி செய்யலாம். நீங்க செய்து பாருங்களா, யாருக்கு நீங்க அடிமை இருக்க மாட்டீங்க. ஆமென். எங்கள் பாஸ்டர் தெரியும், அவர் கண்ணை மூடான பாருங்க, எவரையும் பார்க்க மாட்டாரு. வசனத்தை ஒன்றையும் சோறையும் கொடுத்துருவோம். ஏன்? வசனம் தான் விடுதலையாக்கும், வசனம் தான் வாக்கியம் உண்டாக்கும், வசனம் தான் கூட வரும். வேற எங்கேயும் வராது. பிள்ளை வராது, அப்பம் வராது, அண்ணன் வரமாட்டான், தம்பி வரமாட்டான், பெற்ற மனைவி கூட மனைவி வரமாட்டான், பிள்ளை வரமாட்டான். ஒன்னோடு வரக்கூடிய ஒரே ஒரு நபர் பரிசுத்த ஆவி. இதை அறிந்து புரிந்து நீ செயல்பட்டா உனக்குள்ள எல்லாரும் சிறந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் புத்திமதி பார்ப்பாங்க, அப்புறம் முடங்கி கிடப்பாங்க.
அல்லேலூயா. இது உலகத்தின் இயல்பு. மாம்சம் மண்ணு ஒட்டி இருக்கு, அதனால மாம்சம் இழுக்கும். ஆனா தேவ ஆவியில ரொம்ப ஆவி அபிஷேகம், ஆவி அக்கினியமாறு அக்னியை போட வந்து அது இன்றை பற்றி எரியணும். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை செய்ய தீர்மானிச்சீங்க, எத்தனை செய்ய தீர்மானிக்கிறீங்க, எத்தனை சொல்றீங்க? உங்க காலேஜில், உங்க பள்ளியில, உங்க ஸ்கூல்ல நீங்க சொல்லி பாருங்க. உங்கள் மூலம் அந்த ஆத்மா ஒரு நாள் பரலோகத்துக்கு சொந்தமாகுமே. உங்கள் சபை வரட்டாங்களோ அது எங்கேயாவது ரட்சிப்படையுமே, எந்த இடத்துல மீட்புண்டாகுமே. ஏனென்றால் ஆண்டவர் சொல்றார், ஏசாயா 42:7 6-7 படிங்க. சொல்றோம், நீ குருடனுடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலிருந்து இருளில் இருக்கிறவர்களை விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் என் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். சொல்லுங்க, யாருக்கு எழுதிட்டாரு? உங்களுக்கு தானே, எனக்கு தானே. ரோட்ல போறோம்க்கா, நீங்களும் அறிந்து அதை ரோட்ல போற சொல்லணும். அறியாத சொல்லு. அறிந்த நீ அறியாத சொல்லும் பொழுதுதான் உன்னுடைய ஞானம் வளரும், உனக்கு கிருபை பெருகும், தேவ அன்பு பெருகும். நீ எந்த இடத்திலும் தொடர்ந்து கொண்டு இருப்பாய். எவருக்கு அஞ்ச மாட்டார். இயேசு எங்கேயாவது பயந்து நின்றாரா? எங்கேயாவது யாருக்கா அடிமை நின்றாரா? ஏன் அந்த அபிஷேகம் தானே பெற்றீங்க. நீங்க பெற்ற ஆவி என்ன அபிஷேகம்? பயாவியா, கொட்டாவியா, புட்டாவியா, உலகாவியா? எந்த ஆவியை பெற்றீர்கள்? நீங்க எந்த ஆவியை பெற்றீர்கள்? நீங்க பெற்ற அபிஷேகம் உங்களை நடத்துங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க சும்மா இருக்கக்கூடாது. 4 ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்து அவங்களை சமைக்கிற கூட நிறுத்தணும். 10 வருஷத்துக்கு மேல அபிஷேகம் பெற்று இருக்கிறவங்க 10 ஜனங்களை கூட்டி கொண்டு வந்து அவங்கள சபையில கொண்டு வரணும். அல்லேலூயா. அதுதான் ட்ரைனிங். அவன் அந்த 10 100 ஆகும் பொழுது நீ உங்களுக்கு ஒரு கிளை சபை போது ஏற்படுத்தும். அப்போ சபை வளரும். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன நடக்குது? சத்தியம் வந்தவர்களே 40 ஆண்டு 50 ஆண்டு உட்கார விட்டு ஒரே குலத்துல 40 ஆண்டு 50 ஆண்டு என்ன ஆண்டு விடுங்க. அபிஷேகத்தை மனசு சேர்க்கதை எழுப்புறாங்க. ஏன் ஒரே தேசமெல்லாம் இன்றைக்கும் கர்த்தர் அநேக இடங்களை உயர்த்தினார்டா கொண்டு சொல்றாருடா. நான் பெற்ற அபிஷேகம் நடத்தும். நான் நடக்கவில்லை, நான் நடக்கலையா? அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் தேவன் இயேசு கிறிஸ்து உலகத்தில் 3 ஆண்டுகள் தான் 3 ஆண்டு தான் ஓடிட்டுருக்காரு. சீசன் எழுதிருக்காரு. 2 உட்காரச்சாரா எங்கெல்லாம் கூட்டிட்டு போய் காட்டினாரு. எப்படி செயல்படணும், எப்படி செயல்படணும், எல்லா இடத்தையும் காட்டி எல்லாத்தையும் காட்டி கொடுத்தாரு. எல்லாம் கண்டாரா இல்லையா? நீங்க காணங்களே இல்லையா? நீங்க தேவன் அன்பு பெற்றீங்களா இல்லையா? அந்த அன்பை சொல்லுங்கயா. அன்பில் தேவனையா? தேவன் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பை புது நினைக்கிறீங்க. புது நமக்கு மட்டும் வச்சுக்கூடாது, நம்ம மாறி இறக்கலாம். அம்மே தாசன் செய்கிற காரியம் நிறைய சலுகை பிள்ளைகள். அம்மே எப்படி ஒரு 50,000 60,000 லட்சம் இறக்கினா குறைஞ்சு போக மாட்டாயா? கொண்டு அம்மே அப்பா ஒரு மருந்து செய்து இடது யாரையாருக்காரு சொன்னபடியா சீப்பொழுது கர்த்தர் திருப்பி தருவார். தேவன் ஒருவருக்கு அடிமை இல்லை, ஒருவருக்கு அடிமை இருப்பதில்லை. ஏன் அவர் ஐஸ்வர்ய சம்பளருங்க. நம்ம பேரு ஐஸ்வர்ய சம்பளர், பிச்சைக்காரர்ல. நீ எதை கேட்டாலும் தருவேன். நான் கேட்டதை பெற்று கொண்டாதான் இவ்வளவு முழங்குறேன். எதுக்கு முழங்குற? நீங்களும் செயல்படணும். உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களை வேலை செய்கிற நண்பர்களுக்கு மற்றவர்கள் சொல்லி அந்த ஆத்மா எப்படியாவது அனுப்புங்க அறியணும். அது ஒரு ஆத்மா ஒரு உலகத்தை விட மேலானது.
அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க ஒரு ஆத்மா சம்பாதிச்சா அப்பதான் உங்களுக்கு ருசி தெரியும். ஆமென். ஒரு ஆத்மா ஒரு உலகத்தை விட மேலானது. அப்பென்றால் உங்க சம்பாதிச்சு எங்க போக கூடாது? டாக்டர் தேடி போக கூடாது, போலீஸ் தேடி போட கூடாது, மந்திரவாதி தேடி போக கூடாது, ஏன் கோர்ட்டுக்கு போக கூடாது. நீ வேதத்தை அறிந்தால் வேதம் உன்னை சுமக்கும். அந்த வேதம் உன்னை வேதப்படுத்தாது, உன்னை மேன்மையை எழுப்பும். அல்லேலூயா அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும். அருமையான தேவனே, இந்த மனுஷன் பேதுரு யோவான் என்ன சொன்னாங்க? கரத்தை பிடிச்சி எனக்கு வெள்ளையும் பொருள் எழுத உள்ளதை தர்றேன். அவனை கையை பிடித்து ஏம்ப அங்க என்ன நடந்தது? அவன் கால்கள் கரடுகள் என்னது மாறி அவன் எழும்பினான். அல்லேலூயா ஆமென். அவன் எழும்பினான். அல்லேலூயா. அவன் எழுந்தான், நடந்தான், துதித்தான். அல்லேலூயா. படிக்க முடியுங்களா? நான் கட்டுக்கதை பேசுறேன். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்தான், துதித்துக் கொண்டு அவனுடைய தேவாலயத்தில் பிரவேசித்தான். எங்க போல? சுகம் பற்றினா வீட்டுக்கு போய்வாங்க. சுகம் பற்றினா அடுத்த வருஷம் தான், அடுத்த ஆள் காணாது. ஆனா இவன் எங்க போறான்? நமக்கு மாதிரி. அல்லேலூயா. ஏன் அவனுக்கு அவன் இத்தனை காலம் எங்க இருந்தா அவன் சுமந்து கொண்டு வந்து பிச்சை எடுக்க வச்சாங்க. ஆனா இப்போ தேவ ஆவியானவர் பேதுரு யோவானை கண்டு கையை பிடிச்சு எழும்பி நடக்க செய்ய அவன் ஆச்சரியத்தை காண்கிறான். அவன் எழுந்தான், அவன் நடந்தான், அவன் குதித்தான், அவன் நின்றான், அவன் ஓடினான், நிமிர்ந்தாரா. ஆவியை எழும்புனான். நீங்க என்ன செய்றீங்க? இத்தனை வருஷம் கேட்டுக்கொண்டு இத்தனை ஆத்மா கொண்டீங்க. உங்களுக்கு அந்த பாரம் இல்லையா? அந்த தெய்வ நன்மை செய்யலையா? உங்களுக்கு அன்பு செய்யலையா? உங்களை அன்பு பாராட்டவில்லையா? உங்களை அன்பு தேவன் உங்க போதற்கு சொல்ல செல்லவில்லையா? போதனை பண்ணவில்லையா? எல்லா வார்த்தைக்கும் நியாயத்துக்குள்ள கணக்கு சொல்லணும். யாரும் தப்பிக்க முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. அவன் அந்த செகண்டிலே ஆவியில் பலப்பட்டவனாய் அவன் குறித்திருந்து நின்று நடந்தான். நடந்து பார்க்க செக்கப் பண்றான். அல்லேலூயா. அவன் குதித்து எழுந்து எப்படி அவன் குதித்து எழுந்து நடந்து பார்க்கிறான். அல்லேலூயா. நின்றான். ஏன்னா கால் சரியா இருக்கா? ஒரு அப்புறம் ஆயிடுவோம் நீ பார்த்தா இல்லை, அங்கே செக்கப் பண்றான். அல்லேலூயா. அவன் குதித்து நின்று எழுந்து நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடைய தேவாலயத்தில் பிரவேசித்தான். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த சங்கதி, இந்த காரியம் எல்லாம் அந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வந்தது. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த இவன் இத்தனை காலம் பிச்சை பிச்சை பிச்சை, மாம்சம் மாம்சம் மாம்சம். இப்ப ஆவியானவர் அவரை பலப்படுத்தி அவன் நிமிர செய்தான், நடக்க வைத்தான், கொதிக்க வைத்தான், துதிக்க வைத்தான். எங்க போனா? தேவனாலயத்துக்கு போனோம். யாரோடு? பேதுருவோடு யோவானோடு. நீங்க யாரு போறீங்க? அடுத்தது மார்க்கு போகும், ஈஸ்வர நல்ல மார்க்கத்துக்கு போகும். அப்படிங்க அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருக்கு எதையாவது செய்யணும். ஆண்டவருக்கு செய்யும் பொழுது அந்த கிருபை கூட வரும். பள்ளிக்கூட பட்ட படிப்பு எல்லாம் அங்க டிகிரி வராது. அது இந்த உலகத்துல முடிஞ்சிடும். ஆமே. ஏன்னா இந்த பட்டத்தை விட எந்த பட்டம் மேலாலும் அல்ல. அல்லேலூயா. இது பரிசுத்த பட்டயம், பரிசுத்த பட்டம். இந்த பரிசுத்த பட்டம் எந்த இடத்துல தலைமுறை செய்யணும்? ஒரு நாள் நம்மளை வெட்கப்படுத்தாது. நான் ருசி பார்த்து சொல்லுவேன். நான் யாரையும் பின்னடிக்கிறவில்ல. என் ஆண்டவரை குறித்து அறிவே இருந்தபடியா இன்றைக்கு உங்கள் மத்தியில் மட்டுமல்ல, அநேக கான்ஃபரன்ஸ்ல கடந்த நாட்கள்ல ஒரு 300 பாசம் சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல பாடல் அத்தனை பேருக்கு அந்த கை கொடுத்தாங்க. பின்னாடி குச்சராட்டம் உண்டு, முன்னாடி மோசடிக்கு பேசுறது. நான் அதெல்லாம் பொருட்படுத்துறதே கிடையாது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வர மாட்டேங்குது. அவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்தாரு. ஜீவனை
போயே போயிடும். போவே போதுங்க. உங்களை இத்தனை வாழை வச்சு ஒரு அழகு பார்த்து ஒரு கீழே சூடி ஒரு மேன்மையா குறைக்க விட மாட்டேன். நான் படிப்புல கம்மியான என் பிள்ளைகளை ப்ரீகேஜி முதல் இங்கிலீஷ் மொழியில் படிக்க வச்சேன். காரணம் என்ன? இந்த ஊழியத்தில் ஊருக்கு வர இருக்கிறோம், ஊழியத்தில் தேசம் பரப்புறோம், ஊழியத்தில் உலகமெல்லாம் சொல்லணும், ஊழியத்தில் பக்கப்பாக சொன்னா சாத்தம் பிடிச்சுக்கிட்டு உயர விடாம தடுக்கிறான். ஆனால் நீங்க நான் பார்த்து கொண்டு என்னது? இது உயிர்ப்பிக்கிறது, மாற்றத்தின் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அதனால இந்த கர்த்தர் பல இடங்களில் கொண்டு போய் கொடுத்தார். உங்களை சாத்தானை திட்டங்களை தவிடுபடியாக்கிடுவார். அவன் செய்வதெல்லாம் பாக்கியவா. இரவும் பகலும் தியானிக்க மனுஷன் பாக்கியவா. நான் இரவும் பகலும் தியானிக்கலாம் தான் 3000 மேற்பட்ட பாடலை எடுக்கிறது இருக்காரு. இன்னைக்கே ஒரு பாட்டு ஏன்னா எனக்கு 2வது முறை கோசல் பாரு. என் ஆவில நிரப்பிட்டேன்னா என்ன கடல் பண்ண முடியாது. ஒதுங்கி இருந்த முடவனோ எழுப்பி நடந்தானே நாமத்தை சீசர்கள் உடைக்கிறவே. உடங்கி கிடந்த முடவனோ எழுப்பி நடந்தானே இயேசுவின் நாமத்தை சீசர்கள் உடைக்கவே. எழுந்தால் நடந்தால் நின்றால் கொதித்தால், எழுந்தால் நடந்தால் நின்றால் கொதித்தால், ஆவியிலே பெரும் கொண்டு தேவ ஆலை சென்றார். ஆவியிலே பெரும் கொண்டு தேவ ஆலை சென்றார். உடங்கி கிடந்த உடவனோ எழுப்பி நடந்தானே இயேசுவின் நாமத்தை சீசர்கள் உடைக்கவே. ஜனங்களோ பிரமித்து கண்டார்கள், மகிழ்ந்தார்கள். சாரோவின் மண்டபத்தில் ஜனங்கள் கூடினார்கள். ஜனங்களோ பிரமித்து கண்டார்கள், மகிழ்ந்தார்கள். சாரோவின் ஆலயத்தில் ஜனங்கள் கூடினார்கள். முடங்கி கிடந்த உடவனும் எழுப்பி நடந்தானே இயேசுவின் நாமத்தை சீசர்கள் உடைக்கவே. இயேசுவின் நாமத்தை சீசர்கள் உடைக்கவே. அதிசயம் அற்புதம் ஆனங்கள் கண்டார்கள். அதிசயம் அற்புதம் கரங்கள் கண்டார்கள். ஆனந்தம் அடைந்தார்கள், இயேசுவை துதித்தார்கள். ஆனந்தம் அடைந்தார்கள், இயேசுவை துதித்தார்கள். முடங்கி கிடந்த உடவனோ எழுப்பி நடந்தானே இயேசுவின் நாமத்தை சீசர்கள் உடைக்கவே. இந்த நாளை பொறுத்தவரை இப்படி ஒவ்வொரு நாளும் தியானிக்க பாட்டா வரும். ஏன் நான் கேள்வி ஒன்று கேட்டிருக்கேன். அன்னை சவர்பட்ட சங்கீதம் 43 பிரகாரமாக நமது தேவன் துதிக்கு புதுப்பாட்டை நாவில் கொடுத்தால் அநேகரை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவாங்க. நீங்க யார் நம்ப போறீங்க? கர்த்தரை நம்ப போறீங்களா இல்ல மனுஷன் நம்ப போறீங்களா? நாசி சுவாசம் மனுஷன் நம்பதை பார்க்கிற கர்த்தரை பார்த்தா இருப்பாங்க. நமக்கு ஒரே ஒருவர் தான், அவர் கூட தான் இருக்கார். அவர் தான் ஜீவன். அவன் அந்த ஜீவன தேவனை ஒரு நாளை மறக்கக்கூடாது, ஒரு நொடிப்பொழுதை மறக்கக்கூடாது. அந்த நொடிப்பொழுது மறந்தனா உள்ள கூடுதலும் சாத்து நம்மள குளித்த தொழுக்க வருவான். நீ இயேசு நாமத்துல அப்பா சாப்பிட்டு உடனே அவன் ஓடினான். ஏன்? நம்ம கொடுக்கப்பட்ட இயேசு நாமம் பவர்ஃபுல் நாமம். இந்த நாமத்தை தரித்துக் கொண்டு நீங்க சொல்ல 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 அந்த நாட்கள் அழுந்தார்களா இல்லையா? எழுதுறாங்க, குணமாக்கப்பட்ட சப்பானின் பேரையும் யோகனையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிறகு ஆளுநர் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்திலே ஓடி வந்தார். படிங்கம்மா. பேதுருவையும் யோவானையும்
பற்றிக் கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லோரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். பேதுரு அதைக் கண்டு ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆட்சேபிப்பது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது நடக்கப்படினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கணும். யாரும் பார்க்கிறதைப்பா அவருக்கு விடுதலை சொல்லிக் கொடுத்த வசனத்தை பேசுற பேதுரு அவனை பார்க்கிறாங்க. இன்னைக்கு அப்படிதான் ஆண்டரை பார்க்கிற விட்டுட்டாங்க. தேவன் பார்க்க இது யாரால் வந்தது? எந்த வல்லமை, எந்த அபிஷேகம்? உன்னத்தின் வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, அடுத்த சொல்றது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மேம்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவருக்கு முன்பாக அவரை மதத்தீர்கள். பரிசுத்தமும் நீதி உள்ளவரை நீங்கள் மதத்து கொலைக்காரர்களை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தெழுந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகள். நீங்கள் இயேசு உயிர்த்தது சொல்றீங்களா? இயேசு கிறிஸ்து உண்மையாக நமக்காக உயிர்த்தார். அவர் ஜீவுள்ள தேவன் நிரூபித்தார். அதைத்தான் நம்மளுக்காக அவர் கொலை பண்ணப்பட்டார்கள். நீ கொலை பண்ணாலும் சரி, நான் உயிர்த்தெழுவேன் என்பதை உங்களுக்கு நிரூபித்து காட்டுவதான் உயிர்த்தெழுந்த இயேசு. இந்த உயிர்த்தெழுந்தவன் மறந்து வச்சுக்க கூடாது, வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். உலகத்தில் சொல்லிக் கொண்டிருக்க இப்படி தேவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த தேவ ஆவியானவர். உங்களுக்கு முன்பாக எனக்கு அவர் வைத்த அபிஷேகம் ஜனங்களை எழுப்புவதற்கு ஒருவரை